தமிழால் இனியும் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் உடைய அன்பாக்சிங் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதாவது ஜெப்ரானிக்ஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய கீபோர்ட் அண்ட் மவுஸ். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் கிடைக்கிது. ஸோ இதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். பேடிஎம் அண்ட் ஃப்ளிப்கார்ட், அமேசான் எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த பிரத்யேகமான ப்ராடக்ட் தான் வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த அன்பாக்சிங் வந்து வீடியோ வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா Eken H1n அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்ஷன் கேம் தான் இதை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ முழுமையாக பாருங்க. நீங்க பார்த்துருக்கிறது டெக் ஃபோர் வித் தமிழ். என்னுடைய பெயர் விஜய். வாங்க இன்னைக்கு இருக்கிற வீடியோக்குள்ள போகலாம். இந்த Zebronics ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் வந்து இது Companion 101 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேம்ல தான் இது வருது. இந்த ப்ராடக்ட்ல நிறைய விதமான ஃபீச்சர்ஸ் இருக்கு, அது நம்மளால பார்க்க முடியுது. Zebronics பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ISO கம்பெனி, சர்டிஃபைட் உள்ள கம்பெனி நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதோடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1100லேருந்து 1200 ரூபாய் வரைக்கும் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கு. ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கீபோர்ட், நல்ல ஒரு ஃபாண்ட் சைஸு, மற்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் அதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதில் வேறு என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் மற்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இதில் 104 கீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2.4 GHz இன்டிகிரேட்டட் மல்டிமீடியா கீஸ் எல்லாத்தோட வருது. 1200 DPI கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி இதில் இன்பில்ட்டாகவே வந்து கீபோர்ட் அண்ட் மவுஸ் ரெண்டுமே வருது. இதில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஒரே ஒரு பிளக்கிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நேனோ ரிசீவர் மூலமாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை ஆக்சஸ் பண்ணிக்கிறது போலவே இருக்கும். ஸோ அது எனக்கு வந்து பொறுத்த வரைக்கும் டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. ஏன்னா ஒன்றுத்தில் பேட்டரி போச்சுன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னொன்று வந்து மவுஸ் போட்டு யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 1200 DPI கொடுத்துருக்கிறதுனால நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியனுடைய அந்த அமௌண்ட், அது நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஸோ ரூபே கீ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கீஸும் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு விஷயமாக என்னால் பார்க்க முடியுது. ஸோ இப்போ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க உள்ள அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ண போகிறோம். எப்பவும் போல் பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே நம்மளுக்கு உள்ளே நல்லா கவர் பண்ணி சூப்பராக கொடுத்துருங்க. அட்டகாசமாக உள்ளே இருக்கக்கூடிய கீபோர்டு தான். ஸோ இந்த கீபோர்டு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ இதுதான் வந்து Zebronics உடைய அவங்க நம்ம கூட கொடுத்துருக்கக்கூடிய அந்த மவுஸ். ஸோ இந்த மவுஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சின்னதாக இருக்குது, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு AAA பேட்டரிஸ் வந்து நம்ம இன்சைடில் போடுறது போலவே இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல விஷயம். AAA பேட்டரி, இதில் நேனோ ரிசீவரும் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம லேப்டாப், அது நம்மளுடைய கீபோர்டு எதில் வேணுமோ நம்ம வந்து இதை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதை இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து எப்பவும் போல் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இதில் வந்து பேட்டரிஸ் இதில் போடணும். அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பேட்டரி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும். இந்த கீபோர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோடைய கீஸில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கிங் பண்ணியிருக்காங்க இல்லையா, ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு கீ மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கோட்டட் ஃபினிஷில் வந்து பார்த்தீங்கன்னா கீஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ இதை பார்க்கும் பொழுதே வந்து உங்களுக்கும் வாங்கணும்னு தோணும் இல்லையா, அப்படி வாங்கணும்னு நினைக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணிங்க அப்படின்னா பெஸ்ட் பை லிங்க்ஸ் நான் கொடுத்துருப்பேன். ஸோ இதுலேயும் வந்து பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு ஸ்டெப் லாக், அன்லாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை அன்லாக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய கீபோர்டை வந்து கொஞ்சம் ஹைட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்னது போல் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு AAA பேட்டரிஸ் இதுலேயுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் இதுலேயுமே இன்சர்ட் பண்ணிக்க முடியும். நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பில்ட்டான ரொம்ப நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 3 amps வரைக்கும் வரும். ஸோ ஹோம் அண்ட் ஆஃபீஸ் எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கக்கூடிய வகையில் இது ஒரு டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இருந்துகிட்ருக்கு. ஸோ இது ஒரு ஒயர்லெஸ் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால ரொம்ப நல்லாவே வந்து உங்களுக்கு லைஃப் லாங் வரக்கூடிய ஒரு ப்ராடக்டாகவும் இருக்குது. 1 year வாரண்டிஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்கள். பெஸ்ட் பை லிங்க்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் பார்த்துருக்குது டெக் ஃபோர் வித் தமிழ். இது போல் மேலும் பல சுவாரஸ்யமான அன்பாக்சிங் வீடியோ வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க. மீண்டும் நல்ல ஒரு பதிவோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.